புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். திருச்சி தொட்டியம் கொங்குநாடு என்ஜினியரிங் கல்லூரியில் 21வது தேசிய சீனியர் ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது. கடந்த 22ஆம் தேதி முசிறி எம்எல்ஏ தியாகராஜன் போட்டியை தொடங்கி வைத்தார். 3 நாட்களாக நடந்த போட்டியில் தமிழகம், கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்பட 28 மாநிலங்களிலிருந்து 600 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். செவ்வாயன்று நடந்த இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் உத்தரப்பிரதேச அணி 6 கோல் போட்டு முதல் இடத்தை பிடித்தது. எதிர்த்து விளையாடிய ராஜஸ்தான் அணி 3 கோல் போட்டு 2ஆம் இடம் பிடித்தது. கர்நாடகா அணியை எதிர்த்து விளையாடிய ஜார்க்கண்ட் அணி 5 கோல் போட்டு 3ஆம் இடத்தை பிடித்தது. பெண்கள் பிரிவில் ராஜஸ்தான், தமிழக அணிகள் மோதின. ராஜஸ்தான் 4 கோல்கள் போட்டு முதல் இடத்தை பிடித்த நிலையில் 3 கோல்களுடன் தமிழக பெண்கள் அணி 2ஆம் இடத்தை பிடித்தது. 2 முறை கோல் அடித்த நிலையில் கோல்டன் கோல் வாய்ப்பில் தமிழக அணியின் வெற்றி வாய்ப்பு நழுவியது. மகாராஷ்டிரா அணியை எதிர்த்து விளையாடிய உத்தரப்பிரதேச பெண்கள் அணி 2 கோல்களுடன் 3ஆம் இடத்தை பிடித்தது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு தினமலர் இணை இயக்குனர் ஆர். லட்சுமிபதி, தென்னிந்திய ரோல்பால் சங்க ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன், தமிழக செயலாளர் கோவிந்தராஜ், துணைத் தலைவர் சரவணன் உள்ளிட்டோர் பரிசு வழங்கினர். ரோல்பால் போட்டியின் சீனியர் பெண்கள் பிரிவில் முதல் முறையாக தமிழக அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதாக தென்னிந்திய ரோல்பால் சங்க ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன் மகிழ்ச்சி தெரிவித்தார். பெண்கள் அணியில் முதல் முறையாக இந்த ஆண்டு சீனியர் பெண்கள் பிரிவில் தமிழ்நாடு இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று தமிழ்நாடும் மற்றும் ராஜஸ்தான் அணிகளுடன் மோதி தமிழ்நாடு 2ஆம் இடம் பிடித்தது. மற்றும் இந்த போட்டியை துவக்கி வைக்க ஃபெடரேஷன் அமைப்பிலிருந்து இந்த போட்டியை உருவாக்கிய ராஜிதாபாடி மற்றும் தலைவர் கப்பன் ஆச்சாரியா மற்றும் செயலாளர் பிரதாப் பகார் மற்றும் இந்த நமது தொகுதி எம்எல்ஏவான பாடிவெட்டி தியாகராஜன் மற்றும் கதிரவன் ஆகியோர் முக்கியமாக பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். ரோல்பால் விளையாட்டு வரலாற்றில் 25 ஆண்டுகளில் தமிழகம் முதன்முதலாக இறுதிப் போட்டியில் விளையாடி இருப்பதால் இந்த விளையாட்டை வளர்க்க தமிழக அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என பயிற்சியாளர் ராஜசேகர் கேட்டுக்கொண்டார். இது ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு கேர்ள்ஸ் இந்த 25 இயர்ஸ் ரோல்பால் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல்ஸ் விளையாடுறாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் பாய்ஸும் குவார்டர் ஃபைனலில் டஃப் ஃபைட்டில் தான் கர்நாடகாவோட லூஸ் பண்ணாங்க. இந்த கேமுக்கு எங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணது எம்பி சுப்ரமணியம் சார், சவுத் இந்தியன் செக்ரட்டரி அண்ட் ஸ்டேட் செக்ரட்டரி கோவிந்தராஜ் சார், அப்புறம் டெக்னிக்கல் கமிட்டி ஹெட் பிரேம்நாத் சார் இருக்காங்க. இது 15 days கேம்ப்பு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸு. நல்லா விளாண்டுருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ். இதில் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் அவங்களோட டெடிக்கேஷன் தான் இந்தளவுக்கு அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேமை தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா ப்ரொமோட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் மெடல் பண்ணுறவங்களுக்கு மற்ற கேம் மாதிரி இதில் ப்ரைஸ் பண்ணி கேஷ் பண்ணி இன்னும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும். கடந்த ஆண்டு வெண்கலம் வென்றோம், இந்த ஆண்டு வெள்ளி வென்றுள்ளோம். அடுத்த ஆண்டு கண்டிப்பாக தங்கம் வெல்வோம் என வீராங்கனைகள் நம்பிக்கையுடன் கூறினர். ரோல்பால் 25 இயர்ஸ் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் எவர் டைம் தமிழ்நாடு டீம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம். 3 months of hard work from every single person in this team, out of this team, எல்லா அஃபீஷியல்ஸ், கோச்சஸ் எல்லாரோட எஃபர்ட்ஸ்னால இந்த லெவலுக்கு எங்களால் வர முடிஞ்சுது. ஃபைனல்ஸில் வெரி வெரி டஃப் ஃபைட்டோட தான் நாங்கள் லூஸ் பண்ணோம். கோல்டன் கோல் டைமிங்கில் ட்ரா ஆகி, எக்ஸ்ட்ரா டைம்லேயும் ட்ரா ஆகி கோல்டன் கோலில் தான் நாங்கள் லூஸ் பண்ணோம். இந்த லாஸ் இன்னொரு பூஸ்டப்பாக ஆக்கி நெக்ஸ்ட் இயர் நாங்கள் கண்டிப்பாக கோல்டு வின் பண்ணுவோம். லாஸ்ட் இயர் பிரான்ஸ் வின் பண்ணோம். திஸ் இயர் சில்வர் வின் பண்ணோம். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கோல்டு வின் பண்ணுவோம். இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்.